டியூஸ்டே மார்னிங் தம்பி பாப்பா 2 பேரையும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் புதினா சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். புதினா சட்னியில் புதினா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் வாஷ் பண்ண க்ளோத்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு மடிப்போம் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அது அப்படியே தான் கிடக்கும். ஸோ அதனால கையோட கையை அப்படியே ஷோ பார்த்துட்டு அதையுமே மடித்து வச்சுட்டேன். லஞ்சுக்கு அத்தை வந்துட்டு முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி அதை ஒரு பொரியல் மாதிரி ரெடி பண்ணிட்டு 1 பாட் ரச சாதம் தான் வந்து செஞ்சிருந்தேன். குக்கர்ல நம்ம நார்மலா ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரியே தாளிப்பு ரெடி பண்ணிட்டு அரிசி கூட கொஞ்சம் துவரம் பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். சாதத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி, புளி கரைசல் இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு வந்து வேக வச்சிருந்தேன். சாதம் நல்லா குலைவா வெந்ததும் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூப்பரான ரச சாதம் வந்து ரெடி பண்ணிட்டு மசாலா போட்ட மீன் இருந்துச்சு. ஸோ அதையுமே ஃப்ரை பண்ணிட்டு நல்லா சுட சுட ரச சாதம், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, முருங்கைக்கீரை பொரியல்னு வச்சு சூப்பரான லஞ்ச் வந்து சாப்பிட்டு இருந்தேன்.